சிந்திச்சது பேசியது எளிதெல்லாம் தமிழ் பேரினத்திற்கு எதிரானது. தமிழ் சனிய தமிழ்ல என்ன இருக்குது? தமிழ் ஒரு காட்டுமிராண்டி மொழி. சரி, நீங்க எந்த மொழியில பேசுனீங்க வாழ்நாள் முழுமைக்கு? எந்த மொழியில எழுதுனீங்க இந்த கோட்பாடுகளை? இந்த சனியன்ல தானே, இந்த சனியன்ல தானே பேசுனீங்க. அப்ப எந்த கோட்பாடு உறுதியானதா இருக்குது? ஆதாரம் என்கிட்ட எல்லாத்தையும் எடுத்து மறைச்சு வச்சுக்கிட்டு வெளியிடுங்க, நான் எடுத்தாரேன் ஆதாரம். இப்ப நான் வெளியிட்டு இருக்கிறோம்ல, நாங்க என் பிள்ளைகள் வெளியிட்டு அந்த ஆதாரம் பத்தல அப்படின்னா நீங்க அரசுடமே ஆக்கிட்டு சரியான ஆண்மக்கள் என்கிட்ட ஆதாரங்க நான் தரேன். எழுந்து வந்ததெல்லாம் திராவிடம் அது இது பேசி எங்களை ஒழிச்சு முன்னாடி வந்த என் தாத்தன் பாட்டனெல்லாம் நசுக்கி தள்ளிட்டீங்க. இது பிரபாகரன் பிள்ளைகளின் காலம். இது ஒருத்த எதிர்நிக்க முடியாது, கருத்தியலாவோ அரசியலாவோ. சும்மா வந்து பேச கூடாது. எந்த கேள்விக்கு உங்ககிட்ட பதில் இருக்கு? எந்த கேள்விக்கு பதில் இருக்கு? பார்ப்பன துலுக்கன், பார்ப்பனனும் எதிரி, துலுக்கனும் எதிரி. என்னை போய் நீ RSS பிஜேபி சொல்லி கொடுக்குங்க. இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு பேசிருக்காரா இல்லையா? எழுதியிருக்காரு, வேற நாட்டவர்னு எழுதியிருக்காரு. இதேதான் RSS பிஜேபி சொல்லுது, இஸ்லாமியர்கள் வேற நாட்டவர்னு. அதேதான் நீங்க சொல்றீங்க. RSS பிஜேபி குரல். நாங்கள் என் இன மக்கள்ங்கிறோம். இஸ்லாமியர் கிறிஸ்தவர்கள் எதிரிகள். சரி, இஸ்லாமிய கிறிஸ்தவன் யாரு? நீங்க யாரு? பெரியார் நீங்க யாரு? இங்க இருக்கிற இஸ்லாம் கிறிஸ்தவன் யாரு? அவ்வளவு இந்த மண்ணின் மக்கள், தமிழை தாய்மொழியாக கொண்ட பூர்வீக மக்கள் சாதிய இழிவு தீண்டாமை கொடுமையை சகிக்க முடியாமல் இந்த மார்க்க மதத்தை ஏற்று வழிபாட்டு போனவன். தெரியுமா தெரியாதா? அப்புறம் நீங்க அவனை வந்து வேற நாட்டவன்னா, அவன் கொடுத்த இடஒதுக்கீடு தப்புன்னா எப்படி? ஆனா இவங்கதான் எங்களுக்கு பாதுகாப்பு பேரரண் அப்படின்னு நாங்க நம்பிக்கிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எங்களுக்கு நின்றீங்க? என் மொழியே இழிவு, அது ஒரு சனியா, அது அதை விட்டு ஒளின்னு சொன்ன அன்னைக்கு உங்க கோட்பாடு தெரிஞ்சு போச்சு. மொழிதான் எனக்கு மட்டும் இல்ல, உலகத்தில் எல்லா தேசிய இனத்திற்கும் கலை, இலக்கியம், பண்பாடு, வழிபாடு, வரலாறு, அறிவியல், அரசியல் எல்லாத்தையும் தருவது மொழிதான். மறுக்க முடியுமா? அப்ப அந்த மொழியை நீங்க என்ன முற்போக்கு, என்ன சமூகம், சீர்திருத்தம், எது என்ன இருக்குது? இத்தனை எடுத்து வைக்கிற எதுக்குமே சான்று கேட்காது. நீங்க இதுக்கு சான்று கேட்குங்க. பெரியாரின் எழுத்துக்களை அரசுடைமை ஆக்கிட்டு எனக்கு சான்றுகளுக்கு தரேன். இப்ப நான் தந்த சான்று பத்தல, அவ்வளவுதானே. வந்து கேளு. நான் தாங்க வெளியிட்டு இருக்கேன். நீங்க எழுதுற புத்தகத்தை எல்லாம் நீங்க முடக்கி வீட்டுக்கு தனி சொத்தா வச்சுக்கிட்டேன் ஆதாரம் கேட்டா அதுக்குள்ளதான் இருக்கு, எடுத்து வெளியிடுங்க. சார், இதே சீமான் வந்து 2011 எழுச்சி மலர்ல வந்து பெரியாரோட படத்தை தான் முதல் இடத்துல போட்டிருந்ததாகவும், அப்போ வந்து பெரியாருக்கு தேவைப்படாது, இப்போ வந்து அவருக்கு எதிர்ப்பா பேசுறாரு. நீங்க தானே பெரியாருக்கு எதிரின்னு என்னை கற்பிச்சீங்க. போக போக நீங்க வந்து தமிழ் தேசியம் எதிரின்றீங்க. தமிழ் தேசிய அரசியல் எதிர், தமிழ் தேசியம் ஆபத்துன்னா ஆமா ஆபத்து. திராவிடர்னு தனி இனம் இருக்கு, திராவிடம்னு நாடு, திராவிடம் பேசிட்டு இருக்கிறது யாரு? யாரு திராவிட? நீங்க திராவிடரா? நீங்கள் என் இன முன்னோர்களை, எங்கள் அடையாளங்களை, எங்களுக்கான பெருமைகளை மறைக்கும் போது அதை ஒழிக்க வேண்டிய தேவை வருது. நீங்க பெரியாரு பேசினாரு, பெரியாரு சாதி ஒழிப்பு பேசினாரு, பெரியாரும் பெண்ணியம் பேசினாருன்னா பேசாம போயிருப்பான். பெரியார் தான் அப்படிங்கும் போது நீ என்ன சமூக சீர்திருத்தம் பண்ணிட்டவால்? பெரியாருக்கு கொள்கை இருந்தா இப்ப நான் கேட்கறதுக்கு பதில் சொல்ல. பெரியார பேசுறவங்களுக்கு தான் இந்த பதில பேசுறேன். நீங்க என்ன பேசுறீங்க? இப்ப நீங்க பெரியார் இல்ல, பெரியாரை எடுத்துக்கிட்டே வர நீ வர்றவே எனக்கு பதில் சொல்லு. வள்ளலார், எங்கள் மூதாதை வள்ளலார் வைகுந்தரை தாண்டி என்ன நீ சமூக சீர்திருத்தம் இங்க பண்ணீங்க? அது விடுங்க. நீங்க தான் பேசுன அது தப்பு. ஆமாங்க சொன்னேங்க. ஆமா, இப்ப என்ன செய்யலாம்? சொன்னேன் அது தாத்தா இல்ல, இப்ப பேத்தாவா இருக்கு. என்ன பண்ணலாம்? மாறி மாறி பேசல. படிச்சதானே நான் படிக்கிறேன். படிச்சுக்கிட்டே வரும்போது தெளிவு வருது. என் இனச்சாவலதான் இவெல்லாம் திருட்டு பையன் எனக்கு எதிரானவன் தெரிய வருது. 2008, 2009, 2010 தான் திராவிடம் திருடன். அது என்ன திருடங்கிற? ஆமா திருடன் சொல்ற. நீ குருடங்கிற? ஆமா குருடன். 60 ஆண்டுகளா நீங்க திருடி இருந்தது தெரியாம இருந்த நாங்கள் குருடர்கள் தான். காலத்துக்கு ஏற்ற மாதிரி சீமானோட கொள்கைகள் மாறிக்கிட்டே இருக்குமா? காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுது. என் தலைவனை 2008 பிப்ரவரியில நான் சந்திக்கிற வரை நானும் இந்த திராவிட இந்த திருட்டு கூட்டத்தில் ஒருத்தனா தான் இருந்தேன்.
சந்திச்ச பிறகுதான் தமிழன்னா யாரு, தமிழ் தேசியம்னா என்ன, தமிழனுக்கு தேவையான அரசியல்னா என்ன அப்படின்னு வந்த பிறகுதான் இது இந்த அரசியலை கட்டமைக்கிறேன். அதுக்கு குறுக்க வந்து இது பெரியார், இது திராவிட மாடல், பெரியார் இல்லை என்றால் ஒன்றும் இல்லைன்னா என்ன நீங்க பண்ணிட்டீங்க? சிங்காரவேலர், சிவானந்தா, அயோத்தியாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன், இந்த கீழப்பை விஸ்வநாத முத்தமிழ் காவலர், அண்ணல் தங்கம், மறைமலை அடிகள், இவெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. தெய்வத்திரும்ப முத்துராமலிங்க தேவர், காமராஜர், கக்கன், எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் எங்க பாட்டன் வாவு சிதம்பரம், அவெல்லாம் ஒண்ணுமே செய்யல, இவர் மட்டும்தான். இப்ப நீங்க ஒண்ணு கேளுங்க, இங்க பாருங்க, இந்த பக்கம் பெரியார் பெரும் சொத்துக்கு அதிபதி, சொத்துக்கு ஒரு வாரிசு தேடி 72 வயசுல 26 வயசு பெண்ணை திருமணம் செஞ்சு வச்சுட்டு போயிட்டார் ஒருத்தர். தன் அப்பா நீ வழக்கறிஞர், தாத்தா வழக்கறிஞர், இவர் வழக்கறிஞர். யாரு? எங்க பாட்டன் வாவுசி. ஒரு தடவை நேர் நிக்கிறதுக்கு பல ஆயிரம் ரூபாய் சம்பளம். இவ்வளவு சொத்து, பெரும் செல்வந்தன் பிறப்பிலிருந்து அந்த சொத்துக்களை எல்லாம் நாட்டின் விடுதலைக்கு வித்து செலவழிச்சு மானங்காக்க சுதேசி கப்பல் வாங்கி ஓட்டிய பெருந்தகை, கப்பல் ஓட்டிய தமிழன் என்று பெயர் பெற்றவன், எல்லாராலும் போற்றப்படுகிறவன், இந்த மண்ணின் விடுதலைக்கு மாடு இழுக்க திணறுகிற செக்கை இழுத்தவன், செக்கிழுத்த செம்மல், இழுத்த செக்கு இன்னும் கோவை சிறையில் இருக்கு, இன்னும் இருக்கு. செக்கிழுத்து சிறைப்பட்டு எல்லா சொத்தையும் வித்து நாட்டு விடுதலைக்கு வெளியில வந்துட்டு கடைசி காலத்தில் வறுமையில மண்ணெண்ணெய் வித்து பிழைக்கிற ஏழ்மை வறுமைக்கு தள்ளப்பட்ட மகத்தான ஒரு மகன். தன்னுடைய மகன் படிச்சவனுக்கு வேலை இல்லை. பெரியாருக்கு எழுதுறாரு ஒரு கடிதம், இந்த மாதிரி பெரியார் நீங்க சொன்னா இந்த அரசுக்கு சிபாரிசு பண்ணீங்கன்னா என் மகனுக்கு காவல்துறையில ஒரு போலீஸ் உத்தியோகம் கிடைக்கும்.